நம்முடைய செயல் ஒவ்வொன்றிலும் மன, உயிர், தூல உடல் மூன்றும் இணைந்துதான் செயல்படுது. அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதனுடைய இயக்க அலைகள் வெவ்வேறு ஸ்பீடு, வேகம் வித்தியாசம். மனதால செய்யும் போது ஒரு காரியத்தை, எந்த காரியத்தை செய்தாலும் மன அலையால அது விரைவாக, அதனுடைய வேகம் சொல்ல முடியாத வேகம். அதற்கு மேலாக மன அலைனா காந்த அலை வகையினால அதனுடைய வேகம் அதிகம். அதுக்கு அடுத்தது உயிராற்றல். காந்த அலை எங்கெங்க ஊக்குவிக்கப்படுகிறதோ, எந்தெந்த இடத்துல மனம் செல்லுகிறதோ அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் ப்ரொஜெக்ட் ஆகும், அதாவது வெளியேறும். ஆனா மனம் போற வேகத்திலையும் போக முடியாது, அந்த தூரத்துக்கும் போக முடியாது. உடலை விட்டு ஒரு அளவு தான் போகும். நீங்க ஒருத்தரை கொஞ்ச நேரம் உற்று பார்க்குறீங்க, ஒரு பொருளை உற்று பார்க்குறீங்கன்னு சொன்னா எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்களே ஒரே தடவை பார்க்குறோன்னுட்டு, இல்லவே இல்லை. மனோவேகம் யோகான் என்ற ஒரு அளவினால அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உடனே மாறி போகுது. அதே உருவம், அதே இதை எடுத்து அது மாறி போகுது. மாறி 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 வந்துட்டே இருக்குது. எத்தனையோ தடவை நீங்க பாக்குறீங்க. ஒரு தடவை பார்க்கறதுக்கு இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு இடையில கேப் இருக்குது, அது தெரியறது இல்லை. அந்த கேப்ல, அதாவது அந்த இடைவெளியில நமது மென்டல் ஃப்ரீக்வன்சி, மன சுழல் விரைவு மாறி போச்சுன்னு வச்சுங்க. நீங்க இந்த பொருள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனா மாறிய போது அதுல எந்தெந்த பதிவு இருக்குதோ அதை எடுத்து காட்டும். இங்கே பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அல்லது வேற ஏதோ நினைச்சுட்டே இருக்கீங்க, போச்சு இது. அவ்வளோ வேகமாக மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மன இயக்கம், மன அலைகள். அப்போ ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு மன சுழல் அலையில வித்தியாசம் உடையது. நீங்க அன்பா ஒருவரை நினைக்கிறீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அமைதி அலையில, அதே போல அவர்கள் ஏதோ தவறு செய்தாங்கன்னுட்டு சினத்தோடு அவர்களை நினைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த சமயத்துல அதே அலை வராது, விரைவான சுழல் அலை வரும். அதற்கு தகுந்தவாறு நம்ம உடலுக்குள்ளாக ஒவ்வொரு இந்த மன அலையினுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் உள்ளனவே, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பகுதியும் அதுக்கு தகுந்தவாறு இயக்க மாற்றம் உண்டாகும். சில சமயங்கள்ல அந்தந்த இயக்க மாற்றத்துக்கு தகுந்தவாறு ரசாயன உற்பத்தியும் வேறுபடும். ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்க ஒருத்தர், அந்த சமயத்துல நமக்கு வருத்தமா இருந்தது, சண்டை போட்டோம், முடிஞ்சதுன்னு வச்சுங்க. இப்போ நினைக்கிற போது அந்த அவர் தவறு செய்த போது அந்த தவற்றினாலே ஏற்பட்ட நம்முடைய அனுபவம் இருக்க, அந்த அனுபவத்துல என்னென்ன மனச்சுழல் அலையோ அதுல இருந்து ரசாயனங்களோ உற்பத்தி ஆச்சோ அவ்வளவு இப்போ வந்துடும். ஒரு பொருளை வெளிச்சத்துல பார்க்கிறோம், பகல்ல பார்க்கிறீங்க, இரவுல கும்மிருட்டு, அந்த கும்மிருட்டுல அதே பொருளை நினைக்கிறீங்க. வெளிச்சத்துல நினைக்கிறீங்களா, இருட்டுல நினைக்கிறீங்களா? கவனிச்சு பாருங்க. இப்போ வெளிச்சத்தை தான் வந்துடுது.
கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அதே போல் தான் இருக்கும், கண்ணை திறந்துகிட்டு இருந்தாலும் அதே போல் தான் இருக்கும். ஏன்? மனம் காந்தாலை தன்மாத்திரையில அது வெளிச்சமாகித்தான் அதை பார்த்தது. வெளிச்சமாக உள்ள பொருள்ல தான் வெளிச்சமாகிதான் அதை பார்த்தது. இப்போ அதை நினைக்கிற போது அதுவாகவே வடிவம் கொள்ளுது. இப்படி ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கிறது தான் மனதனுடைய விரைவு. நினைக்கிற போதே அந்த நினைவுக்கும் உடல்ல உள்ள செல்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டு விளைவுகளை தடுத்துட்டு பாருங்க. சில சமயம் மனம் இதுக்கு கட்டுப்படாத கூட இருக்கும். ஆனா முன்ன ஓடி ஓடிக்கொண்டே இருந்த ஒரு பழக்கத்தினால மனதுக்கு இதுக்கும் விட்டு போடும், இடம் விட்டு போடும். நான் ஏதோ செய்யணும்னு நினைச்சு வந்தேன், இங்க வந்த மறந்துட்டேன்னு. நாம தான் நினைச்சிட்டு வந்தோம், ஏன் மறந்தோம்? அதுக்குள்ள மனச்சுழல் மாறி போச்சு. ஏன் மாறிச்சு அவ்வளவு சீக்கிரமானா, நாம அப்படி ஒருமைப்படுத்தி மனதுக்கு வலுவை தொடர்ந்து ஒன்றை நினைக்கணும்னு சொன்னா எவ்வளவு காந்த சக்தி அழுத்தம் வேணுமோ அந்த அழுத்தத்தை பழகல. அந்த பழக்கம் தான் இப்ப நமக்கு மெடிடேஷன்ல வர்றது. மெடிடேஷன் என்ன செய்றீங்க? ஒன்றையே நினைக்க பழகிறீங்க. அந்த பழக்கம் இததான் நினைக்கணும்னுட்டு கான்சியஸ்னஸ் அறிவு நிக்குது. ஆனா மனம் டிமிக்கி கொடுக்குது பாருங்க, எத்தனை ஓட்டம் அதுக்குள்ளாக. இங்கதான் நினைக்கணும்னு நினைக்கிறான், உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிற போதே உணர்வு மறைஞ்சு போய் எத்தனை காட்சிகள் உண்டாகுது. அதாவது அதெல்லாம் உடல் இயக்கத்தை ஒட்டி எப்பொழுதும் அதை ஒட்டி மனதை இழுத்துக்கும். ஜீவகாந்த சக்தியை இழுத்துக்கும், மனதை இழுத்துக்கும். அப்ப மனம் உடல் வழியே இயங்க ஆரம்பிக்குது. நாம ஏதோ எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, சின்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பசி, பரவாயில்ல இன்னும் அரை மணி நேரம் பொறுத்து சாப்பிடலாம் சொல்லி நீங்க திட்டம் போட்டுட்டு நீங்க எண்ணிட்டே இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பசி அதை அடுத்து அந்த உணர்வுல இருந்து உணவு சாப்பிட்ட பழக்கம் இருக்குத, இங்க அந்த பள்ளத்திலேயே கொண்டு போய் விடும். மனுஷன் இழுத்துக்கும், உணவு மேலேயே போகும். எழுந்திருக்கணும், இப்போ முடிக்கணும் அதை. அந்த மாதிரி இப்ப பாருங்க, இப்ப மனம் எதை நினைக்குதோ அதை செய்யணும்னு சொன்னா உடலும் ஒத்துழைக்கணும். மனமும் உடல் செல்களும் ஒத்துழைக்கிறதே இல்லை சாதாரணமாக. காரணம் நாம் அந்த மாதிரி பழகி இருக்கோம். இந்த பழக்கத்தில இருந்து மனதுக்கு தகுந்தவாறு உடல் உள்ள செல்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் என்றா அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்ல. இப்ப புலன்கள் மூலமாக ஒரு காட்சி இருக்கிற போது உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கும், சரி. ஆனா நீங்க திட்டமிட்டு சூக்கம் பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க. சூக்கம் பயணம் போய் பழக்கம் இருக்குதா என்ன? இல்லை, ஒத்துழைக்காது. உடனே எந்தெந்த எண்ணமோ கொண்டு அந்த மனம் எதுக்காக நீங்க ஈடுபாடு கொடுக்கறதுக்காக திட்டம் போடுறீங்களோ அதுல இருந்து தள்ளி தள்ளி விடும். இதுல இருந்து வெற்றி பெறுவதற்கு மனதை தொடர்ந்து ஒரு செயலை, குறிப்பிட்ட செயலை செய்யறதுக்கு மனதை ஒழுங்கா தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சி இந்த சூக்ம சரீரத்தை தான் பயிற்சியில தான் உண்டாகும்.
எழுதி கொண்டே இருக்கிறோம். நல்ல கருத்து. அந்த எழுத்தை கொண்டே இருக்கிற போது விட்டு போகுது. விட்டு போகுதுன்னு சொன்னா சில சமயம் கை பழக்கத்தினால எழுத்து ஓடும். ஆனா சில சமயம் ஒரு எழுத்து போடுறதுக்கு இன்னொரு எழுத்து வரும், ஒரு வார்த்தை போடுறதுக்கு இன்னொரு வார்த்தை ஓடிடும். ஏன் கண்ணு பார்த்துக்கிட்டு தானே இருக்குது, கை செய்யலாமே இல்ல இல்லை. அதன் வழியே ஓடிக்கொண்டு இருக்கிற போது அடிக்கடி அதை துண்டு விழுது. இப்படி துண்டு விழாத உடலுடைய இயக்கத்துக்கும் மனதனுடைய இயக்கத்துக்கும் ஒருமைப்பாடு ஏற்படணும். அங்கதான் மனித வாழ்க்கையில மனிதன் என்ன செய்யணுமோ அதை நினைப்பான், என்ன நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா செயலுக்கும் எண்ணத்துக்கும் வித்தியாசம் வந்துடும். இவைகளெல்லாம் மாற்றி நாம் மனதால ஒரு திட்டமிட்டா மனம் அதை செய்யணும். உடல் அதை இழுக்கக்கூடாது, புலன்கள் அதை இழுக்கக்கூடாது. அது போற, அது திட்டமிட்டு போற போக்குல. இப்போ சூக்ம சரீர பயணத்துல என்ன செய்றீங்க? உடலை கம்ப்ளீட்டா வேலை இல்லாத ஆக்கிடுறீங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட், அதாவது தூக்கத்துல எந்த மாதிரியாக எல்லா செல்களும் கம்ப்ளீட்டா ஓய்வு எடுத்துக்கொள்ளுமோ அதே போல உடலை கம்ப்ளீட் முழு ரெஸ்ட் கொடுத்துடுறீங்க. அப்ப கூட சில சமயம் மனம் அந்த அளவுக்கு உறுதி இல்லைன்னா அது உடல் இழுக்க போனாலும் மனம் போய் அங்க பூந்துக்கிட்டு அதை இழுக்கும். இந்த உடல் செல்களுக்கும் மூளை செல்களுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கிறது என்பதையும், அதனால பழக்கத்தின் வழியே நாம் இழுக்கப்படுகிறோம், வினை பதிவின் வழியே நம் வாழ்க்கை மனம் செயல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். அதுல இருந்து நம்ம திருப்பி கொண்டு நாம் நல்லதுன்னு எண்ணியது அதையே செய்யணும், செய்து பழகணும், புதிய பதிவுகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மனதுக்கு ஃப்ரீடம் வேணும். இப்போ நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க, கொஞ்ச நேரத்துல மனம் ஃப்ரீடமா இல்லை, அதாவது சுதந்திரமாக இல்லை. மனம் முதல்ல எப்படி எப்படி ஓடி இருந்ததோ அதே போல உடலை ஓட வச்சுது. இப்போ உடலோட இழுத்துக்கிட்டு போகுது மனம். அடிக்கடி நான் சொல்றது உண்டு, ஒரு டேபிள்ல ஒரு பாட்டில ஊறுகாய் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை பார்த்த உடனே நாக்குல தண்ணி வரும். வேற என்ன என்ன எண்ணமா இருந்தாலும் சரி வந்துடும். அதே போல ஒரு குழந்தை அடிக்கடி எடுத்து, பழைய குழந்தை, நீங்க எந்த வேலையா இருந்தாலும் அந்த குழந்தை அப்படி வருதுன்னா அதை எடுத்து அணைச்சிக்கணும்னு தான் வரும். இந்த உடல்ல உள்ள செல் கான்சியஸ்னஸ் அத்தகையது. இது எல்லா இடத்துலையும் மாற்றணும்ன்றது அவசியமே இல்லை. ஆனால் எங்கே மாற்ற வேணுமோ அங்க மாற்றுவதற்கு மனம் அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதன் வழியே ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமாக சிந்திக்கிறதுக்கு முடியும். அந்த மாதிரி சிந்திக்கிற போது என்ன ஆகுதுன்னா, நீங்க மனதை ஒரு இடத்துல வச்சு ஒரு குறிப்பா டெடிகேட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உடல் செல்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, சூக்கும சரீரம் மனதோட ப்ரொஜெக்ட் ஆகும். எந்த அளவு சூக்குமை இணைதோ மனதோட அந்த அளவுக்கு உடல் ஒத்துழைக்கும். சூக்குமை இணையலன்னு வச்சுங்க ஒத்துழைக்காது. உங்களுக்கு சில அனுபவம் ஏற்பட்டிருக்கோம் சொல்றேன்.
எதையோ நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப லயமாகி பார்க்குறீங்க, உங்களை மறந்துடுறீங்க. அப்போ பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, என்ன என்ன அப்படியே நின்னுட்டீங்களே, எங்க இருக்கீங்க கேட்பாங்க. காரணம், அப்படி லயமாகி இருக்கிற போது வேற ஏதோ விஷயமாக கவனிச்சுட்டு இருந்த இதுல அதெல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டு அங்க போச்சு. ஏன் போச்சுன்னா, சாதாரணமா 1% 2% தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் நம்முடைய நினைவுல. சில சமயத்துல டெடிகேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே இதுல ஆழ்ந்து ஒன்றை பார்த்துட்டு இருக்கிற போது 50%க்கு மேல கூட ப்ரொஜெக்ட் ஆயிடும். 50%க்கு மேல நம்ம சூக்ம சரீரம் வெளியேறி விட்டால் மனம் அதோட இருக்கிற போது நம்முடைய சுயமாக இங்க இருக்கிறோம் என்றது உடல் நினைவு வராது. உடலை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மறந்துடும். அந்த ஒரே பொருள் தான் அதிகமான நினைவுக்கு வரும். அந்த மாதிரி பயிற்சியை கொடுக்கறதுக்கு பல முன்னோர்கள் முயன்ற முயற்சியில கண்டதுதான் சிலை வணக்கம். அந்த சிலை வணக்கத்துல ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு காட்சியும் வச்சு அது மூலமா மனதை ஒருமைப்படுத்தணும்னுட்டு செய்தாங்க. அந்த சிலை வணக்கத்துல பிற்காலத்துல சடங்குகளும் பணமும் புகுந்ததுனால இன்னைக்கு அதனுடைய தன்மையே போச்சு. போன பயிற்சியின் போது அழகர் ராமானுஜம் ஒரு கருத்து சொன்னார். எல்லாம் அங்க இருந்தவங்களுக்கு தெரியும். என்னன்னா, ஒரு சிலையை செதுக்கின ஒரு சிற்பி அவனை பாராட்டினாங்க, இவ்வளவு அழகான சிலைய செதுக்கி இருக்கேன்னு. நான் ஒன்றும் சிலையை கொண்டு வரல, சிலையை செதுக்கல, சிலையை வடிச்ச நான் இல்லை, நான் ஒன்றும் அப்படி செய்யல. இல்ல நீங்க தானே செய்தீங்க. அப்படி இல்லை, அந்த கல்லுக்குள்ளாகவே சிலை இருந்தது. இந்த சிலை அந்த கல்லுக்குள்ளாகவே இருந்தது. இந்த அழகான உருவத்தை மறைச்சுக்கிட்டு இருந்த இடம் எது, அது மாத்திரம் தட்டி எடுத்துட்டேன். அப்போ உள்ள இருக்கக்கூடிய சிலை இப்போ நீங்க பாக்குறீங்களே, அது அங்கதான் இருந்தது. இதெல்லாம் எவ்வளோ தத்துவ ஆராய்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த முறையில நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு செயலையும் மனதால அந்த ஈடுபாடு தான் மனித மனதை உயர்த்துவது, தாழ்த்துவது. அதனால எந்த ஈடுபாடு மனதுக்கு வேண்டும். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன அண்ணா இல்லை, எத்தனை ஒரு தடவை ஒன்றை பார்த்தீங்கன்னா பார்க்கிற போது 1000 தடவை அதை பார்த்தா தான் ஒரு தடவை பார்த்ததாக ஆகுது. தொடர்ந்து விட்டு 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 போகும். சினிமா படம் இருக்குதே, அது ஒரே படமா பாக்குறீங்க இல்லை, ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு படம் தொடர்ந்து அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஆள் தான் நான் நடக்கிற மாதிரியா தெரியுது. அதே போலதான் நம்ம மனதிலையும் அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மனம். இந்த மனதுக்கும் சூக்ம சரீரத்துக்கும் உறவு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க எங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இருந்தபடியா செய்தி அனுப்பிச்சுக்கலாம். சூக்குமா ப்ரொஜெக்ட் ஆச்சு ஒரு அளவுல 51% சூக்கும் ப்ரொஜெக்ட் ஆகிற பழக்கம், அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்தாச்சு. என்ன சொன்னா, எங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் இங்க இருந்த வாழ்த்தலாம், செய்தி கொடுக்கலாம். அது அப்படியே அவர்களுக்கு போய் சேரும், அது மாற்றும். இத்தகைய பெருமை வாய்ந்த தொண்டு செய்யறதுக்கு வழி கொடுக்கும். ஆனா இத பிறருடைய நலம் கெடுக்கிறதுக்காகவோ
தன்னுடைய சுயநலத்தை விருத்தி செய்யறதுக்காகவோ செய்யற போதுதான் அது செயல் விளைவு தத்துவத்துக்கு கீழே ஒரு மாறான விளைவுகள் எல்லாம் தரும். அதனால இந்த மாதிரியான சக்தியை நன்மைக்காகவே பயன்படுத்திக் கொள்ளும். இனிமே நீங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் யாராயிலும் உடல் நலம் குறைவாக இருந்தா சாதாரணமாகவே எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் மனதால் நினைச்சு அவங்கள கொண்டு வந்து அப்படியே அவங்களுக்கு வாழ்த்து கூறலாம், பாசஸ் கொடுக்கலாம். இங்க கொடுக்கிற பாசஸ் அவங்களுக்கு போய் சேரும், நல்லாவே இருக்கும். டெல்லியில ஒரு பல குடும்பங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல நான் ஒரு வாழ்த்து கொடுக்க வேண்டியது வந்தது. திருமணம் ஆச்சு, அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒத்துக்கல. பையன் இட்டுட்டு போக மாட்டேன்றான், என் பெண்ணு கஷ்டப்படுறா, நீங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி வர்றாங்க. அப்போ 2 பேருடைய போட்டோ கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது. போட்டோ கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, நமக்கு அமைதியான நேரம் வேணுமே. அமைதியான நேரம்னா நான் அது மேல மனம் செலுத்துற போது என்ன மற்றவங்க நினைக்காத இருக்கணும். அந்த மாதிரி நேரம் எப்போ வருது? ராத்திரில 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் தான் வருது. மற்ற நேரத்துல சாதாரணமா நினைக்கிறத விட என்ன பிச்சை எடுக்கிறாங்க. அதனால அந்த நேரத்துல நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய கான்சன்ட்ரேஷனுடைய அளவு குறையுது. என்ன செய்யறது? அந்த அந்த சூட்சத்தையே சொல்றேன் உங்களுக்கு. பெண்ணையும் பையனையும் அங்க போட்டோல பார்த்த மாதிரியாகவே அங்க உருவகப்படுத்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கைப்பிடித்து கொண்டு அன்பாக நாம் வாழ போறோம். இனிமே நம்ம உள்ளத்துல எந்த விதமான ஒரு பிணக்கு இருக்காது, ரொம்ப அன்பாக இருக்கிறோம். இது நம்முடைய சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொல். அதுபடி நாம் நடந்து கொள்ள போறோம் என்று சொல்லி அந்த உரையாடுற மாதிரியான பாவனை, அந்த உரையாடுற பாவனை வரைக்கும் மனம் அதையே நினைக்கிறோமே. நீங்க செய்து பாருங்க, ஏதாவது ஒண்ணு அதுக்குள்ள எத்தனை தரம் குதிச்சு போய் திரும்பி கர்ணம் போட்டு அந்த மாதிரி வரும் மனம். அது இல்லாத செயல்படணும்னு சொன்னா இந்த சூக்கும பயிற்சி உங்களுக்கு ரொம்ப துணையா இருக்கும். 2 வகையில. இந்த உலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய போது சூக்குமம் அது வேற. ஆனா உலகத்தை தாண்டி சந்திரன் வரைக்கும் போய் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அதுலயே ஒரு தனி விடுதலை இருக்கு. அப்படி செய்து ஒரு 2-3 தடவை பழகிடுங்க. இது அடிக்கடிக்கு நீங்க சூக்கும பயணம் செய்ய முடியாது குடும்பத்துல உள்ளவங்க. ஏனென்றா சூக்கும பயணம் காலையில செய்யணும்னு எண்ணினா இன்ன இரவு உடல் உறவு கூடாது, மறுநாளும் கூடாது. அதோட வெளியில போய் அதிகமான சிரமப்படக்கூடிய பயணங்களும் வச்சுக்க கூடாது. ஆகையினால குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான பயிற்சி தான். அதனால தேர்ந்தெடுத்து கொண்டு செய்யணும். வாரத்துல 1 நாளைக்கு, மாதத்துல 1 நாளைக்கு, அப்படி ஒரு 10 தடவை செய்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்க. அதன் பிறகு சூக்கும பயணத்துக்குன்னு படுத்து அதுக்குன்னு மெடிடேஷன் பண்ணி அதன் பிறகுதான் நீங்க ஏதோ செய்யணும்னுட்டு இல்லை. எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு அதே போல ப்ரொஜெக்ட் பண்ணி வாழ்த்து கொடுக்கலாம், என்ன எண்ணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆகையினால இது மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு, மனச்சுழலை தொடர்ந்து ஒரே லெவல்ல ஒரே ஃப்ரீக்வன்சில வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி. அது மாத்திரம் இல்லை, உடலுக்குள்ளாக இப்படி உயிர் சக்தி என்பது ஒன்று இருக்கிறது. அந்த உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடிய அலைதான் மனமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்றதுக்கு மனம், உயிர், உடல்
இந்த மூன்றையும் உணர்ந்து கொள்வதற்கு சிறிது நாள்ல நல்ல பயிற்சி, தெளிவான அறிவு, அனுபவபூர்வமாக அறிவு உண்டாகும். இவைகளெல்லாம் எவ்வளவு தூரம் நீங்கள் பெற முடியுமோ பெற்று நல்ல முறையில் அதனுடைய விளைவுகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். ரெண்டாவது, மென்சஸ் காலங்களில் மாத்திரம் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. அது ராத்திரி சொன்னாங்களே இல்லையா, அது ரொம்ப முக்கியமான. உடல்ல நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது அப்பவும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. நண்பர்களே, மனித மனம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. இப்போ ஒரு சின்ன அணுவை பற்றி நினைக்கிறீங்க, அந்த அளவுலயே சுருங்கி போச்சா? மிச்சம் எல்லாத்தையும் விலைக்காச்சு. ஆனா அண்டங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பேரியக்க மண்டலத்தை அப்படியே நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு விரிஞ்சு போச்சா? அவ்வளவு சிறியதாகவும் அவ்வளவு விரிவு செய்யக்கூடியதாகவும் ஒரு நிமிஷத்துல, அதுக்கு நேரம் கூட இல்லை. எப்படி ஆகுதுன்னா, சின்னதாக இருக்கிறது யாரோ அவனே தான் பெரியவனாகவும் இருக்கிறான், அவன் தான் இவனாக இருக்கிறான். ஆகையினால இவன் பெரிய அளவுலையும் தன்னை ஆக்கி கொள்ள முடியும், சின்ன அளவுலையும் ஆக்கி கொள்ள முடியும். நாம் தெரியாதனால சாதாரண விஷயங்கள் எல்லாம் பிரமாதப்படுத்திக் கொண்டு அதிலேயே பழகி 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 நமக்கு சாப்பாடு வேணும், உழைக்கணும், அதுல இருந்து வருவாய் வரணும், ரொம்ப நல்லதுதான். கடவுளுக்கு சாப்பாடு போடணும், அதுக்காக இங்கிருந்து நான் 8 மைல் போகணும், 50 மைல் போகணும் ஆனால் நினைக்கிற போது வேஸ்டா போச்சு இல்லையா? கடவுள் எங்கே இருக்கிறான்? எங்கேயும் இருக்கிறான். அவனுக்கு வயிறும் இல்லை வாயும் இல்லை சாப்பிட்றதுக்கு. நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அனாவசியமாக அவசியமில்லாத எண்ணத்திலேயே, சடங்குகளிலேயே நம்முடைய எண்ணம் போக 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 அவசியமானது நமக்கு என்ன உயர்வுக்கு வேணுமோ அதெல்லாம் விட்டு போகுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சிந்தனை செய்யணும், இது எனக்கு அவசியம் தானா? கோயிலுக்கு போங்க, சில வணக்கம் செய்யுங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா 10,000 பேர் 20,000 பேர் கூடுற திருவிழாவில் போனா என்னாச்சு? அங்க எந்த தெய்வம் திருவிழாவில் இருக்கு? திருவிழாவில் என்னென்ன கிடைக்கும்? கால்ரா கிடைக்கும், இன்னும் மற்ற தொத்து நோய்கள் கிடைக்கும், கையில் இருக்கக்கூடிய பணம் செலவழியும், இன்னும் எத்தனையோ. அதானே இது வரைக்கும் பார்த்தது. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து 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 அந்த சிற்பி சிலை செதுக்கிற மாதிரி தேவையில்லாதெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு இதுதான் நமக்கு தேவை, கடமைதான் தேவை. நம்முடைய செயல் ஒவ்வொன்றிலும்